திமுக கூட்டணியில் 50 கட்சிகள் இணைந்தாலும் 234 தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்கும் என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே சாட்சியாபுரத்தில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைத்து எடப்பாடி பழனிசாமி முதல்வராவது உறுதி என்றும், திமுக ஆட்சியால் மக்கள் படும் கஷ்டங்களை சொல்ல முடியாத அளவில் உள்ளதாகவும் தெரிவித்தார். எங்களை எதிர்க்கும் துணிச்சல் திமுக கூட்டணிக்கு கிடையாது என்றும், அதிமுக யாரையும் அடிமைப்படுத்தாது என்றும் தெரிவித்தார். அதிமுக 210 தொகுதியில் வெற்றி பெறப் போகிறது. எடப்பாடியார் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைக்கப் போகிறார். அது உறுதி என்பது எல்லோருக்கும் தெரியும். இவர்கள் பட்டியலிடுகிறார்கள். 22 கட்சி கூட்டணி, 23 கட்சி கூட்டணி. எத்தனை கட்சி அந்த காங்கிரஸ் வேற கட்சி எங்களோட இருந்து அவங்க வந்துச்சு, ஏற்கனவே உங்களோட இருந்துச்சு. சாதகம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாலே குடும்பத்தை சடங்கு குழப்பம் நடக்கும். இன்னைக்கு காங்கிரசுக்கு திமுகவுக்கு ஜாதக பொறுத்தவே இல்லை. ஜாதகத்துல 2 பேருக்குமே 7 ஓடிட்டு இருக்கு. இவங்களை திரும்ப சேர்த்து வச்சா இது திருமணமான ஜோடி நிற்குமா நினைக்குமா? 2 நாளோ 3 நாளோ உள்ளுக்குள்ள கருத்து முதல்ல ஆயிப்போச்சு. இந்த கருத்து முதல் என்ன செய்வாங்க? திமுக நிற்கிற இடத்துல காங்கிரஸ் காலவாரம், காங்கிரஸ் நிற்கிற இடத்துல திமுக காலவாரம். இது நடக்கத்தான் போகுது. இது சரிவர முடியாது. அதிமுக விட திமுக கட்சியில பல பேர் இருக்கிறார்கள். எங்களின் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தெளிவாக பல மீட்டிங்களை சொல்லியிருக்காரு, பல அறிக்கைகள் கொடுத்திருக்காரு, பல நேர்காணலையும் சொல்லியிருக்காரு, நிருபர் மத்தியிலும் பேசியிருக்காரு. நாங்கள் மக்களோடு கூட்டு வைத்திருக்கின்றோம், மக்கள் எங்களோடு கூட்டியிருக்கிறார். திமுக செய்த சதி, திமுக ஆட்சியால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடித்தட்டு மக்கள், பாட்டாளி, உழைப்பாளி, தொழிலாளி அத்தனை பேரும் திமுக ஆட்சியால் இன்னைக்கு நடுத்தருக்கு வந்திருக்காங்க. விளம்பரத்தாலே இந்த ஆட்சியை நிலைநிறுத்த முயன்றவர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின்.